அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த சிவராத்திரி வரப்போகுது, அதனால் அந்த சிவராத்திரியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிறையா பேர் சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு ஆடுறாங்க, பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஜப மந்திரம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியானது? இது இப்படி தான் பண்ணணுமா? சிவராத்திரியை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ இந்த சிவன் ராத்திரி அப்படிங்கிறது இந்த சிவனுக்கு உகந்த ராத்திரியாக இது பார்க்கப்படுது. அப்போ திருமூலர் ஒன்று சொல்லியிருக்காரு, ஏற்கனவே நான் சொன்னது தான், சிவனும் ஜீவனும் 2 என்பார் அறிவிலார், 2ம் 1 தானே அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்ம சிவன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எதை எடுத்துக்கணும்? பாடல் வடிவத்தில் சிவன் அப்படின்னு சொன்னாலும், மற்ற எந்த நேரத்தில் சிவன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய ஜீவனை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பதிவிட்டிருக்கேன். அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த ஜீவனுக்கு உகந்த ராத்திரி இது அப்படின்னா இந்த சிவன் ராத்திரி. இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம சித்த வித்தை பயிற்சி செய்யணும், இல்லை தொடர்ந்து ஜபத்தில் இருக்கணும். சிவன் ராத்திரி எப்போ ஆரம்பிக்குதோ அன்னைக்கு இரவில் ஆரம்பித்து விடியற்காலை வரையே நீங்கள் தொடர்ந்து ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தொடர்ந்து ஜபம் உட்காந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் எந்திரிக்கவே கூடாது. கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் ஜபிக்கணும், 8 மணி நேரம் ஜபம் இருக்கணும். அப்படி 8 மணி நேரம் ஜபத்தில் இருக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும். அந்த நேரங்களில் கிரகத்தோட அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு கிரகங்கள்லேருந்து நமக்கு உடலை பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது குறைவாக இருக்கும். அந்த இறைநிலையோட சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னால், நமக்கு உடல் ரீதியாக நம்ம கடந்து போவதற்கு அந்த ராத்திரி நமக்கு உதவும். அப்போ மட்டும்தான் உதவுமானா அப்படி இல்லை. நம்ம பிரம்ம முகூர்த்தம், எல்லா முகூர்த்தமும் நமக்கு சிவன் ராத்திரி போல தான் தவம் செய்பவர்களுக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு முழுமையாக தவத்தில் இருக்குமே தவிர அன்னைக்கு ஆடுறதோ பாடுறதை கேட்குறதோ, இல்லை விட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறதோ, மந்திர உச்சாரணை பண்ணுறதோ மிகவும் தவறான